Hi guys, நம்ம CL subscribers சாலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் வீடியோவை யூடியூப்பில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியா vs இங்கிலாந்து 5th டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ போட்டோம். அதுக்கப்புறம் ஓவரால் சீரிஸ் ரிவ்யூவை சின்னதாக சம்ம பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோவே வரல, சாரி. என்னால் இப்போது என்னன்னு தெரியல, ஒரு லாஸ்ட் 3-4 மந்த்ஸாக எதுவுமே என்னால் சரியாக வீடியோஸ் போடவே முடியல. ஐபிஎல் டைம் வரைக்கும் நல்லா கரெக்டாக போட்டிருந்தேன், பட் அதுக்கப்புறம் போட முடியல, மன்னிச்சிடுங்க. ஐ எம் ஸ்டில் ட்ரைங் மை பெஸ்ட். பழைய மாதிரி என்னால் வீடியோ போட முடியல, பட் சீக்கிரமே வருவேன். பழைய மாதிரி வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும், ஷார்ட்ஸ் வரும். ஸ்டே டியூன் மக்களே. ஸோ இந்தியா vs இங்கிலாந்து சீரிஸ் 1.5-2 மாதம் சூப்பராக போச்சு. 2-2 சீரிஸ் ட்ரா வச்சு செம்மையாக போச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் டீம் ஒரு மாதமாக ஆக்ஷனில் இல்லை. அடுத்து நமக்கு என்னடா வேலை, அடுத்து இந்தியன் டீமுக்கு எப்போடா மேட்ச் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு விடை கிடச்சிருச்சு. ஏஷியா கப் தான் இதோட இந்தியா அடுத்து ஆட போகிறது டோர்னமெண்ட்டு. அது உங்களுக்கே தெரியும், T20 ஃபார்மேட்டில் நடக்க போது ஏஷியன் டீம்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, மற்ற சேனா கண்ட்ரிஸ்லாம் வரமாட்டாங்க. ஸோ ஏஷியா கப் T20 ஃபார்மேட்டில் நடக்க போது குரூப் ஏ, குரூப் பி 4 டீம். குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஓமான், ஹாங்காங். குரூப் பியில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, UAE. அதுக்கப்புறம் இந்த 8லேருந்து 4 டீம் வந்து சூப்பர் 4ஸுக்கு போகும். சூப்பர் 4லேருந்து 2 டீம் வந்து ஃபைனல்ஸுக்கு போவாங்க. இல்லை செமிஃபைனல்லாம் கிடையாது. ஸோ சூப்பர் 4ல் டாப் 2 டீம்ஸ் ஆடுவாங்க, ஃபைனல்ஸ் போவாங்க. அதில் ஒரு ட்ராஃபி வின்னர். ஸோ லாஸ்ட் டைம் ஏஷியா கப் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் 2023 ODI ஃபார்மேட் ஆடி ஜெயிச்சாங்க. பட் இந்த டைம் T20 ஃபார்மேட் நடக்க போது யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஏஷியா கப் செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆக போது, September 5. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ரீலங்காவில் நடக்க போது. இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, சரி ஏஷியா கப் சொல்லிட்டு யார் யார் ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் டீம் சொல்லிட்டு இந்தியன் டீமோட ஸ்குவாடு எப்போ வரப்போகுது, எப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பீங்க. எஸ், அதுக்கான ஆன்சர் பண்ணியாச்சு. எஸ், இந்தியன் டீமோட ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அஜித் அகர்கர் அண்ட் சூரியகுமார் யாதவ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஸ்குவாட் வந்து ஒரு 15 மேன் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஸ்குவாடில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குங்க மக்களே. நானே ஸ்குவாட் எதிர்பார்க்கல, நான் வேற ஒரு ஸ்குவாட் எதிர்பார்த்தேன், பட் வந்தது வேறு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர், சூரியகுமார் யாதவ், அஜித் அகர்கர் 3 பேரும் சேர்ந்து பேசி தான் இந்த ஸ்குவாட் எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்தியா vs இங்கிலாந்து T20 சீரிஸ் ஜனவரியில் 5 மேட்ச் T20 சீரிஸ் இங்கிலாந்து இங்கே வந்திருந்தாங்க. அந்த ஸ்குவாடுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. பட் என்ன, சில பேர் வந்து IPL 2025 அப்புறம் ஆடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்தந்த பிளேயர்ஸ்லாம் எடுத்தாங்களா, இல்லை அதே ஸ்குவாட் தான் எடுத்துருக்காங்களா, யார் உள்ள யார் வெளியே, இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவோட ஏஷியா கப் 2025 ஸ்குவாட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம், ஒரு மினி ரிவ்யூ. அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் ரிவ்யூவில் ஃபுல் ஸ்குவாட் பற்றி பேசுவோம். ஸோ கம்பீர் அண்ட் சூரியகுமார் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இது ஒரு புது இந்தியன் டீம் மக்களே. இனிமேல் ரோஹித் சர்மாவோ கோலியோ கிடையாது. அவங்க இல்லாத ஒரு T20 டோர்னமெண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம ஆட போகிறோம். எஸ், ஆஃப்டர் லாங் 2024 T20 வேர்ல்ட் கப் அப்புறம் ரோஹித் அண்ட் நோ கோலி, ஈவன் ஜடேஜாவும் இல்லை. ஸோ a new Indian generation has been evolved in T20. ஸோ கோலி ரோஹித் இல்லாமல் இந்த இந்தியன் டீம் ஏஷியா கப்பில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இவங்க இல்லாத டோர்னமெண்ட்டே கிடையாது. we will miss them so badly any of the format. T20 okay, but let's see, future has to move on. ஸோ கோலி ரோஹித் இல்லாத இதுவும். ஸோ ஸ்குவாடை பார்த்துருவோம் மக்களே. ஸ்குவாடை போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக என்ன நடந்ததுன்னா, இந்தியா vs இங்கிலாந்து டூரில் ஸ்கை கேப்டன் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன், அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா 2 பேர் வைஸ் கேப்டனாக இருந்தாங்க. இது இல்லாமல் சஞ்சு சாம்சன் மெயின் விக்கெட் கீப்பராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்தது. பட் இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் BCCI சில பல கான்ட்ரவர்சிக்கு ஆளாயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்ல பிளேயர்ஸ்லாம் சிலது விட்டுருக்காங்க. பட் ஓவரால் எடுத்த ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஏஷியா கப்புக்கு இந்த ஸ்குவாடே போதுன்றவருக்கு. சரி வாங்க பேசினது போ, ஸ்குவாடை பார்ப்போம். கேப்டன் சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் பாண்டியாவோ அக்ஷரோ கிடையாது. சுப்மன் கில் இந்தியாவின் இளவரசர். எஸ், அன்எக்ஸ்பெக்டட். அபிஷேக் சர்மா எக்ஸ்பெக்டட். சஞ்சு சாம்சன் ஒரு விக்கெட் கீப்பர். திலக் வர்மா, சிவம் டூபே நான் எதிர்பார்க்கல. ஹார்திக் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா IPL 2025 பர்ஃபார்மன்ஸ்க்கு டெஃபினெட்லி டிசர்விங். அக்ஷர் பட்டேல், ரிங்கு சிங்கும் நான் எதிர்பார்க்கல. 2 பேரும் புவர் IPLலேருந்து வராங்க. டூபே அண்ட் ரிங்கு எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. பட் இங்கிலாந்து ஸ்குவாடில் இருந்தப்போ அந்த செட்டப்பு. குல்தீப் யாதவ், பும்ரா, அர்ஷ்தீப் சிங், அருண் சக்கரவர்த்தி இதெல்லாம் ஒத்துப்பேன். ஹர்ஷித் நான் அடித்து சொல்கிறேன் கம்பீர் கோட்டா. ஏன்னா சில பேர்லாம் இருக்குது, அவங்களாம் தாண்டி ஹர்ஷித் நான் டிசர்விங்காக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிரசீத், சிராஜ், கலீல் இத்தனை பேர் தாண்டி ஹர்ஷித் ஆனால் எனக்கு புரியலை. கண்டிப்பாக கம்பீர் கோட்டா. ஏன்னா இவருமே இங்கிலாந்து டூரில் நல்லா ஆனார். பட் எனிவேஸ் நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ ஓவரால் இதுதான் இந்தியன் டீமோட ஸ்குவாடு மக்களே. மெயின் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, ரிங்கு சிங், சுமன் கில் தான். சூரியகுமார் யாதவே ஸ்ரீலங்கா டூரில் பவுலிங் போட்டார். ஸோ அவரும் போடக்கூடிய ஆள் தான், ஆல்ரவுண்டரில் வச்சுக்கோங்க. கீப்பர் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா. ஆனால் யார் ஆட போகிறானே தெரியல. கில்லு ஒருத்தர் வந்ததால் பிளேயிங் 11 அப்படியே மாறப்போகுது. லாஸ்ட் 2 சீரீஸாக இந்தியா ஆனது ஒரு செட்டு பிளேயிங் லோன், செட்டு ஓப்பனிங், செட் மிடில் ஆர்டர் பேர். பட் இப்போ அப்படியே டோட்டலாக மாறுது. ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸில் அக்ஷர் பட்டேல், அபிஷேக் சர்மா, பாண்டியா, டூபே. அக்ஷர் VC கிடையாது, கில்லு தான். பட் செகண்ட் VC அக்ஷர் பட்டேல். இது இல்லாமல் குல்தீப், வருண் 2 ஸ்பின்னர், பும்ரா, அர்ஷ்தீப், ராணா 3 பேசஸ். ஓவரால் இதுதான் ஸ்குவாடு மக்களே. ஸ்குவாடில் பெருசாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை, ஆல்மோஸ்ட் சேம் ஸ்குவாட் தான். என்ன சர்ப்ரைஸ்ன்னு பேசிடுவோம். சுப்மன் கில் இந்த IPL 2025 அரௌண்ட் 600+ ரன்ஸ் வச்சாலும் ஒரு ஸ்ட்ராகரிங் 140 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் 35 ஆவரேஜில். ஸோ அதனால் ஹி டிசர்வ் டு பி இந்த ஸ்குவாட். நான் அது குறையே சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன குறைனா, நான் வைஸ் கேப்டன் நான் ஒத்துக்கவே மாட்டேன். T20 ஃபார்மேட்டில் கில் அவர் இன்னும் எஸ்டாப்ளிஷே பண்ணலை. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்
நான் ஐபிஎல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பேசுகிறேன். இந்தியன் டீமுக்கு இன்டர்நேஷனல் T20 கிரிக்கெட்டில் கில் இன்னும் அரைவ் ஆகலை. ஸோ அதனால் ஐ வில் பி வெரி ஏர்லி டு சே சுப்மன் கில் அஸ் அ வைஸ் கேப்டன். ஈவன் அவர் பொசிஷனே பிளேயிங் நல்ல சர்டனிட்டியான்னு தெரியாது. அவர் பர்ஃபார்ம் பண்ணாதான். ஐபிஎல் டிஃப்ரெண்ட்டு, இன்டர்நேஷனல் டிஃப்ரெண்ட். பார்ப்போம் ஏஷியா கப்பில் கில் என்ன பண்ணான்னு. பட் வைஸ் கேப்டன் ஒத்துக்க மாட்டேன் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வந்து எனக்கு தெரியல, அவரோட லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50, அதுக்கப்புறம் 2 30+ ஸ்கோர் தான் ஓவராலே இருக்குது. நான் அவரோட கேலிபரை குறைய சொல்ல மாட்டேன். அவர் என்ன மாதிரி பிளேயர் சூப்பர் ஃபினிஷன் தெரியும். பட் என்ன கம்பேர் பண்ணிங்கன்னா இவரை தாண்டி ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. ஐபிஎல் 2025 நல்லாவும் பண்ணாங்க. அவங்கள எடுத்துக்கலாம். ஐ டோன்ட் சி ரிங்கு சிங் டிசர்வ் டு பி இந்த ஸ்குவாட். லெஃப்ட் ஹேண்டர் ஃபினிஷர்லாம் ஒத்துப்பேன். பட் எனக்கு என்னவோ ரிங்கு சிங் இந்த ஸ்குவாடில் செட் ஆகலை. தெரில. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களோட நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நான் லீஸ் அடித்து சொல்கிறேன், அஷித் அனா கம்பீர் கோட்டா தான். என்ன தான் இங்கிலாந்து டூரில் ஒரு மேட்ச் சிவம் டூவிக் பாலா கன்கஷன்ஸ் அப்பா வந்து 5 விக்கெட் ஹால் எடுத்தாலும் ஹர்ஷித் அனாவில் எக்ஸ்பென்சிவ் எக்கனாமி பவுலராக தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி அதுதான் ரைட். அவரால் அவ்வளோ பால் ஸ்விங் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் மூவ் பண்ணுவாரே தவிர அஷித் அனா வந்து கண்டிப்பாக கம்பீர் கோட்டா தான். அதை நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், கலீல் அஹமதெல்லாம் தாண்டி நீங்கள் அஷித் அனா அடிப்பீங்களான்னு எனக்கு புரியல. இவரை தாண்டி எவ்வளோ பேர் ஐபிஎல் 2025 நல்லா பண்ணாங்க. இந்த செலெக்ஷன் மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். பட் எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா இவங்களாம் எடுக்காதது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் என்னங்க குறை பண்ணார்? 10 வருஷமாக குவாலிஃபை ஆகாத பஞ்சாப் கிங்ஸ் டீமை செமிஃபைனல் வந்து ஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து ரன்னர் அப் ஆக வச்சார். அவரோட ஓவரால் பேட்டிங்குமே 600+ ரன்ஸ் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 160 அண்ட் ஆவரேஜ் ஆஃப் 50. இவரை நீங்கள் வைஸ் கேப்டனாகவும் பார்க்கலாம், ஃபியூச்சர் கேப்டனாகவும் பார்க்கலாம், சாலிட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் பார்க்கலாம். எதுவுமே இந்தியன் டீம் பார்க்கலன்றாங்க. அஜித் அகர் கிரிக்கெட்டா இது அவர் மிஸ்டேக் இல்லை, எங்கள் மிஸ்டேக் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறார். இது ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. பிரசித் கிருஷ்ணா பர்பிள் கேப் வாங்கினார். அவர் நீங்கள் ஃப்ரேம் ஆஃப் திங்ஸ்லேயே கன்சிடர் பண்ணல. அவர் வந்து பேக்கப்பாக போட்டிருக்கீங்க. யஷ்வி ஜெய்ஸ்வால் வந்து சுப்மன் கில்லோட பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் பெட்டர் ரன்ஸ் வச்சிருக்காரு இந்தியாவுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில். நீங்கள் அவரும் எடுக்கல. இது எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த 3 பேருமே டிசர்விங். எனக்கு கேட்டால் பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் அனா பல்லா, ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங் பல்லா, ஜெய்ஸ்வால், கில்லுக்கு பல்லா. நான் ஈஸியாக சொல்லிட்டு போவேன். சரி, கில்லு கூட ஜஸ்டிஃபை 600+ ரன்ஸ். ஆனால் அஷித் அனாக்கு பல்லா, பிரசீதும், ஐயர் வந்து இருந்திருக்கும். நாங்கள் ரிங்கு சிங் பல்லா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் இப்போ ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் பெருசாக பார்க்குறீங்க. T20 ஃபார்முக்குள்ளே வரணும். அப்படி பார்த்தா ஆரஞ்ச் கேட்பாங்கன்னா சாய் தர்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணார்? ஐபிஎல்ல லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 500+ ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கார் கான்ஸ்டண்ட்டாக. அண்ட் மோர் ஓவர் முகமது சிராஜுமே இந்த வருஷம் சூப்பராக பண்ணார் ஜிடிக்கு. ஆர்சிபி கூட லாஸ்ட் இயர் இன்கன்சிஸ்டன்ட் நான் ஒத்துப்பேன். பட் இந்த இயர் ஜிடிக்கு நல்லா பண்ணார். ஏன் ரீசென்ட்லி கன்க்ளூட் டெஸ்ட் மேட்ச் சீரிஸில் கூட நல்லா பண்ணார். நீங்கள் அவரை கூட கன்சிடர் பண்ணல, பிரசித் கிருஷ்ணாவும் கன்சிடர் பண்ணல, அஷித் அண்ணா எடுக்கிறீங்கன்னா எனக்கு புரியல மக்களே. இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக மாறப்போகுது. பார்ப்போம். இதுக்கெல்லாம் ஏஷியன் டீம் கைஷா கப்பாச்சா உண்டா. அவ்வளோதான் மக்களே. இந்த 5 பிளேயர்ஸ் தாண்டி எனக்கு அவ்வளோவா யாரும் டிசர்விங் ஸ்குவாடில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். குணால் பாண்டியா மேபி ஒரு அவுட் சைட் ஆப்ஷனாக பார்த்துக்கலாம். பட் அவங்க பார்க்கல. பட் மற்றபடி ஓவரால் இதுதான் இந்தியன் டீம் ஸ்குவாட் மக்களே. இதுக்கு மேலே நம்ம பேசி புலம்ப முடியாது. பட் எனக்கு சத்தியமாக இப்போ ஜீர்ணிக்க முடியல. என்னன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், பிரசித் கிருஷ்ணா, ஸ்ரேயஸ் ஷியோர் ஷாட்டாக இந்த டீமில் இருந்திருக்கணும். எப்படி மிஸ் அவுட் ஆனாங்கன்னு தெரியல. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் பிரசித் கிருஷ்ணா அட்லீஸ்ட் பேக்கப்லேயாவது இருக்காங்க. பட் ஸ்ரேயஸ் ஐயர் அதில் கூட இல்லை. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இந்த ஸ்குவாட் வச்சு கண்டிப்பாக ஏஷியா கப் ஜெயிச்சிருவாங்க இந்தியன் டீம். அதில் டவுட்டே கிடையாது. பட் T20 வேர்ல்ட் கப் இப்படி ஒரு ஸ்குவாட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், மிடில் ஆர்டரில் வந்து ஒரு ரைட் ஹேண்டரே இல்லை, குச்சி லெஃப்ட் ஹேண்டர் வச்சிருக்காங்க. ரிங்கு சிங், சிவம் டூபே, சஞ்சு சாம்சன், ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர்ஸாக மிடில் ஆர்டர் தான் ஆடணும். அவங்க தான் இருக்கிற ரைட் ஹேண்டர்ஸ். பாண்டியா தவிர எனக்கு தெரில இது என்ன மாதிரி டீம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் ஃபியூச்சர் கேப்டன் நல்லா பண்ணுறாரு, அவரை ஒதுக்கிறீங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆல் ஃபார்மேட் பிளேயர், அவரையும் எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் நல்லா பண்ணார், அவர் எடுக்கல. ஆரஞ்ச் பர்பிள் கேட்பாங்க, பிரசித் கிருஷ்ணா எடுக்கல. சாய் சுதர்ஷன் ஆரஞ்ச் கேட்பாங்க, அவர் எடுக்கல. என்ன பேசிஸில் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரியல. பட் இதுதான் ஸ்குவாட். சரி, பெஸ்ட் பிளேயிங்லாம் இந்தியாவுக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் நிகழாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு வைஸ் கேப்டனாக போட்டதால் கண்டிப்பாக அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க. சாம்சனுக்கு ட்ராப்னு தான் நினைக்கிறேன். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்கை, நம்பர் 4 திலக் வர்மா. அவங்க 2 பேர் மாற்றி வருவாங்க. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் இல்லை சிவம் டூபே. நம்பர் 6 பாண்டியா. நம்பர் 7 அக்ஷர் பட்டேல். நம்பர் 8 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஹர்ஷித் அனா தான் ஆட வைப்பாங்க. ஒரு பேட்ஸ்மேன் வேணும். அப்படி இல்லைனா குல்தீப் யாதவ். நம்பர் 9 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பும்ரா. நம்பர் 10 வந்து வருண் சக்கரவர்த்தி. நம்பர் 11 அஷ்தீப் சிங். ஸோ இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன் ஏஷியா கப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். வெளில பெஞ்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சஞ்சு இருக்காரு, அவங்க செஞ்சுரி அடிச்சு பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரிங்கு ஆர் டூபேல ஒருத்தர் ஆட மாட்டாங்க, அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஒரு ஸ்பின்னர் இருப்பாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே. நம்ம வீடியோவில் எல்லாமே ஓவரால் ஒரு ப்ரீஃபாக பேசலனாலும் ஒரு ஷார்ட்டாக பேசியிருப்போம். இந்தியன் டீமோட ஸ்குவாடு பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யார் இருந்திருக்கலாம், ஏன் இல்லை, என்ன ரீசனுக்காக இல்லை, நீங்கள் எடுத்த பிளேயர்ஸ் ஜஸ்டிஃபை தானா, எல்லாமே பேசியிருக்கோம். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாடு கண்டிப்பாக ஏஷியா கப்பை ஜெயிக்கும். ஏஷியா கப் ஏன்னா பவுலிங்கும் சூப்பராக இருக்குது, பேட்டிங்கும் நல்லாயிருக்கு. பட் இந்த பிளேயர்ஸ்லாம் இல்லாமல் T20 வேர்ல்ட் கப் போனாங்கன்னா இந்தியன் டீம் சப்கான்டினென்ட்லேயே ஆடினாலும் மாட்டிப்பாங்கன்னு தான் தோணுது. பட் லெட்ஸ் சி, ஏஷியா கப் ஒரு ஏஷியா டோர்னமெண்ட் இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனிவேஸ் உங்களோட
உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போங்க. ஸ்ரேயஸ் ஐயர் டிசர்விங் இல்லை, ஜெய்ஸ்வால் பிரசித் கிருஷ்ணாவும் இல்லை. பட் இந்த ஸ்குவாட் பார்க்க நல்லாயிருக்கு, குறையே கிடைக்காது. ஏன்னா எடுத்த 15 நல்ல பிளேஸ் தான் T20ல். பட் இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியன் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதுக்கப்புறம் நிறைய ஏஷியா கப் ரிலேட்டடாக வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வரும் மக்களே. ஸ்டே டியூன். IPL அப்டேட்ஸ் அப்பப்போ வரும்.